அலமாரியை அலங்கரிக்கும். ஆனால் நித்தியத்தில் அலங்கரிக்கிற இந்த சாதனையாளர் விருதை தேவன் தருகிறார். அதற்கு முன்பு உன்னை சாதனையாளர் ஆக்குவதற்கு முன்பாக உன்னை சந்திக்க விரும்புகிறார். உன் வாழ்வை மாற்ற விரும்புகிறார். unless and until you don't want to be, நீ விரும்பாத ஒன்றை தேவன் தரமாட்டார். நீங்கள் விரும்புங்கள். நான் ஒரு சாதனையாளராய் இன்றைய பிரபலங்களைப் போல. அது தவறல்ல. அதாவது அது சுயத்தை மையமாக கொண்டிருக்கக்கூடாது, தேவனை மையமாக கொண்ட 4 பேருக்கு பயன்பட வேண்டும். ஆரம்ப நாட்களில் நான் சில தேவ மனிதனுடைய செய்திகளை கேட்பது உண்டு. பண்டித தியோடர் வில்லியம்ஸ் அவர்கள், பண்டித சாம் கமலேசன் அவர்கள், இப்படிப்பட்ட பல மறைந்த மாபெரும் தேவ மனிதர் எமில் ஜெபசிங் அவர்கள். அவருடைய செய்திகள் எளிமையானது, ஆழமானது, மறக்க முடியாதது. தியோடர் வில்லியம்ஸ் அவருடைய செய்தி கேட்கும்போது பல ஆண்டுகள் கேட்டிருக்கிறேன், இன்னும் கேட்கிறேன், இன்று கூட கேட்டேன். அவரை போல அது தவறல்ல, அவரை போல செய்திகளை ஆழமாய் தர வேண்டும். இஸ் அ குட் எக்ஸ்பாசிட்டர். ஒரு வசனத்திலே பல மணி நேரங்கள் பேசுகிற தேவ மனிதர்கள். அன்பானவர்களே, நீங்கள் விரும்புங்கள், அது தவறல்ல. நீங்கள் யாரையெல்லாம் விரும்புகிறாங்க. ஒரு உலக மனிதன் ஒரு சினிமா நடிகனை விரும்புகிறான். இந்த விளையாட்டுத்துறையில் அவரை போல இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார்கள். இல்லை அன்பானவர்களே, தேவனை போல தேவனுடைய ஊழியர்கள் யாராவது உங்களுக்கு ஒரு சில கதாபாத்திரம் இருக்கலாம். சரித்திரங்களை வாசியுங்கள். தேவனுடைய ஊழியருடைய வாழ்க்கை வரலாறை வாசியுங்கள். ஒரு வில்லியம் கேரி, ஒரு ஜான் வெஸ்லி, ஒரு சார்ல்ஸ் ஃபின்னி, ஒரு அடோனிராம் ஹட்சன், ஜார்ஜ் முல்லர். இந்த வாழ்க்கையை வாசித்து பாருங்கள். உங்கள் உள்ளங்கள் கொழுந்து விட்டு எரியும். உங்களையும் ஒரு சாதனையாளனாய் மாற்றும். இந்த நாளிலே என்னுடைய முதல் மனிதன் யார் என்றால் ஆபிரகாம். ஒரு பிரமார்க்கத்திலிருந்து வந்தவன், ஊர் என்னும் கல்தியர் பட்டணத்திலிருந்து. அவன் தகப்பனார் விக்கிரங்களை உண்டு பண்ணுகிற ஒரு மனிதன், விக்கிரக ஆராதனைக்காரன். நான் ஒரு நாள் தேவனை சந்தித்தார். அவருடைய வாழ்க்கையை மாறிற்று. விசுவாசிகளின் தகப்பனாய் மாறினான். ஆதியாம் 12:1. ஆண்டவர் அவனை நோக்கி, ஆபிரகாமே, கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்படு, நான் உனக்கு காண்பிக்கிற தேசத்துக்கு போ. ஏன் த வாய்ஸ் ஆஃப் காட். அன்றைக்கு என்னுடைய செய்தி என்னவென்றால், தரிசனமாகும் தேவன். தரிசனமாகும் தேவன் இஸ் அ ரியாலிட்டி, இஸ் அ விஷன். அது ஒரு யூகம் அல்ல, கற்பனை அல்ல, நிஜம். ஆதியாம் 18:1. பின்பு கர்த்தர் மம்ரியின் சமபூமியிலே அவனுக்கு தரிசனமானார். 2 வித்தியாசமான வார்த்தை.